So இந்த questionல ஒரு alcohol structure கொடுத்திருக்காங்க. So first அதை எழுதிக்கலாம். CH3, CH, CH3 and then CH secondary alcohol. அப்படிதானே இது? ஏன் secondary alcohol ன்னு சொல்றேன்? ஏன்னா இந்த alcohol இருக்கிற கார்பனை சுத்தி ரெண்டு கார்பன் surrounding atom இருக்கு. So இது வந்து secondary alcohol. So இதுல first என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா H plus in the presence of heat. So இது வந்து ஒரு acidic nature அப்படிதானா? So இது வந்து என்னதா இருக்கலாம்? H2SO4 இருக்கலாம். இல்லாட்டி concentrated H3PO4 இருக்கலாம். இல்லாட்டி KHSO4 இருக்கலாம். So generally எப்படி H plus இல்லாட்டி இந்த மாதிரி reagents எதுவும் கொடுத்திருந்தாங்க. உங்களுக்கு ஒரு alcohol இருக்குன்னா என்ன நடக்கும் அப்படின்னா dehydration. First என்ன நடக்கும்? Dehydration in the presence of this acid இந்த elimination reaction வந்து E1 elimination படி நடக்கும். So இதுல பேசிக்கா என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா கார்போகேட்டையான் ஒன்று E1 நாலே என்னது 1 நாலே என்னது கார்பேசன் 1 நம்மளால கார்போகேட்டையான் ஃபார்மேஷன் இருக்கும். So rearrangement ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது வந்து possible. Okay. So first என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா so இந்த H plus இருக்குல்ல so இந்த O இருக்குல்ல so O வந்து இந்த H plus போய் எடுத்துக்கும் ஆசிட்ல உள்ள H plus so உங்களுக்கு என்ன ஆகும் CH3 CH CH3 CH OH2 plus ஆயிரும் ஏன்னா ஒரு எலக்ட்ரானை கொடுத்துருச்சுல so ஏன் இந்த OH OH2 மாத்தணும்னா OH வந்து ஒரு bad leaving group எனக்கு வந்து இது வந்து லீவ் ஆகணும் அப்படிதானே ஒரு H-ம் ஒரு OH-ம் இல்லை பேசிக்கா இது ஆல்பா இது பீட்டா பொசிஷன் alpha beta position so basically alpha beta position beta hydrogen eliminate ஆகும் alpha positionல OH eliminate ஆகும் அதான procedure so இதுல எனக்கு eliminate ஆகும் இது ஒரு good leaving இப்போ இது வந்து good leaving group ஆயிரும் water is a good leaving group right so இப்போ என்ன ஆகும் அப்படின்னா carbocation first form ஆகும் so carbocation இந்த இடத்துல போடுறேன் இது லீவ் ஆயிடுச்சு so leave ஆனப்புறம் உங்களுக்கு carbocation கிடைச்சிரும் இப்போ இது வந்து எந்த carbocation secondary carbocation but then இந்த இடத்துல உள்ள ஹைட்ரஜன் இருக்கு பாருங்க இந்த ஹைட்ரஜன் வந்து இங்க போச்சு அப்படின்னா so 1,2 so இது 1 இது 2 ன்னு வச்சுக்கோங்க so 1,2 ஹைட்ரஜன் shift நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க so இது பார்க்கணும் எப்பெல்லாம் carbocation mechanism இருக்கோ rearrangement possible நீங்க பார்த்தே ஆகணும் டைரக்டா மார்க்கோ ஜெனரலா addition reactionsல கூட சொல்றேன் ரைட்டா so இப்போ இது பாருங்க tertiary carbocation more stable ஏன் tertiary more stable னா 3 electron donating group வந்து அந்த கேட்டையானை ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு இருக்கு செகண்டரினா என்னது 2 electron donating group தான் அந்த carbocation ஸ்டெபிலைஸ் பண்ண எனக்கு 3னா ரொம்பவே பெட்டர் ஓகே so ஒரு பாசிட்டிவ் சார்ஜஸ் சுத்தி நிறைய எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ஸ் அதாவது CH ஆல்கைல் குரூப்ஸ் ஏதாச்சும் லோன் பேர் இருக்கிற மாதிரி குரூப்ஸ் இருந்தா சூப்பர் குட் ஓகே so இப்போ எது ஆல்பா பொசிஷன் இதுதான் இப்போ ஆல்பா பொசிஷன் எந்த இடத்துல உங்களுக்கு கார்போகேட்டைன் ஃபார்ம் அதான் so பீட்டா ரெண்டு பீட்டா பாசிபிள் so இதை நான் பீட்டா 1 ன்னு எடுத்துக்கிறேன் இதை நான் பீட்டா 2 பீட்டா இது ரெண்டும் ஒரே கார்பன் தானே so பீட்டா 1 பீட்டா 1 எடுத்துக்கிறேன் இது வந்து பீட்டா 2 ன்னு எடுத்துக்கிறேன் ரைட்டா so எனக்கு பீட்டா எலிமினேஷன் பீட்டா 1 லயே நடக்கலாம் பீட்டா 2 லயே so பீட்டா 1 ல உள்ள ஹைட்ரஜன் போச்சு so எப்படி போகும் அப்படின்னா இப்படி ஹைட்ரஜன் போயிடும் so மிச்சம் உள்ள அந்த பாண்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு டபுள் பாண்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணும் so CH2 டபுள் பாண்ட் C CH3 CH2 CH3 இது ஒரு ப்ராடக்ட் ரைட்டா அதே இது நம்மளுக்கு இந்த இடத்துல உள்ள ஹைட்ரஜன் பீட்டா 2 ல உள்ளது போச்சு அப்படின்னா so அந்த ஹைட்ரஜன் போயிட்டு இங்க பாண்ட் ஃபார்ம் ஆகும் அப்படிதானா CH3 C double bond CH CH3 CH3 இப்போ இது ரெண்டுல மோர் ஸ்டேபிள் மேஜர் ப்ராடக்ட் எதுனா Saytzeff rule ன்னு படிச்சிருப்பீங்க Saytzeff rule னா மோர் ஸ்டேபிள் ப்ராடக்ட் மோர் சப்ஸ்டிடியூட்டட் சோ இந்த டபுள் பாண்ட் சுத்தி 3 குரூப் இருக்கு பாருங்க சோ மோர் ஸ்டேபிள் ஏன்னா ஹைப்பர் கான்ஜுகேஷன் எஃபெக்ட் இருக்கும் சோ நல்ல காம்பவுண்ட் சோ இதுதான் Saytzeff rule படி உங்களுக்கு மேஜர் ப்ராடக்ட்டா கிடைக்க போகுது ஓகேவா so இது வந்து லைக் லெஸ் மேஜர் ஏன்னா இந்த டபுள் பாண்ட் சுத்தி பாருங்க 2 எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் தான் இருக்கு இந்த கேஸ்ல 3 இருக்கு அதுல வந்து 2 தான் இருக்கு எனக்கு இதுதான் மேஜர் so இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காங்க சரியா so மேஜர் ப்ராடக்ட் A சரியா இதுல HBr ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க so இப்போ HBr நான் ஆட் பண்ண போறேன் so HBr addition வந்து என்ன ரியாக்ஷன் அப்படின்னா எலக்ட்ரோஃபிலிக் addition ரியாக்ஷன்
ஸோ எலக்ட்ரோஃபைல் இதுல என்னது HBr எப்படி இருக்கும் H plus Br minus இருக்கும் அப்படிதானா ஸோ இந்த H plus வந்து என்னது எலக்ட்ரோஃபைல் அதுக்கப்புறம் நியூக்ளியோஃபைல் யாரு நம்ம ஆல்கீன் தான் நியூக்ளியோஃபைல்ல யாரு எலக்ட்ரானை கொடுப்பா அப்படின்னா ஸோ இந்த டபுள் பாண்ட்ல உள்ள எலக்ட்ரான்ஸ் வந்து போயிட்டு இந்த H plus அட்டாக் பண்ணும் ஸோ இப்படி அட்டாக் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு அகைன் இதுல ஸோ CH3 C ஸோ இங்க பாசிட்டிவ் போட்டு CH2 CH3 ன்னு எடுக்கிறேன் அதாவது இந்த ஸோ இது 1 2 3 கார்பன் 3ல ஹைட்ரஜன் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க ஸோ இல்லாட்டி இன்னொரு பாசிபிலிட்டி என்ன அப்படின்னா CH3 CH கார்பன் 2ல இப்போ ஹைட்ரஜனை போட்டுட்டு கார்போகேட்டையனை அந்த சைட் போட்டுட்டேன் ஸோ ஏதாச்சும் ஒரு சைட்ல ஹைட்ரஜன் ஜாயின் ஆகும் ஸோ இப்போ எதுல ஜாயின் ஆகும்னு பாருங்க ஸோ எது மோர் ஸ்டேபிள் கார்போகேட்டைன் இதுதானே ஏன்னா இதை சுத்தி 3 கார்போகேட்டைன் அப்போ இதுதான் பாசிபிள் இது நடக்காது இது மைனர் ப்ராடக்ட்குள்ள போயிடும் ரைட்டா ஸோ இதுல இருந்து தான் நம்மளுக்கு ஃபர்தர் புரோமின் இப்போ நியூக்ளியோஃபைல் இருக்குல்ல ஸோ புரோமின் போயிட்டு இங்க அட்டாக் ஆகும் ஸோ ஃபைனல் மேஜர் ப்ராடக்ட் உங்களுக்கு CH3 CBr CH2 CH3 ஸோ இது என்ன அடிஷன் தெரியுதா மார்கோவ்-நிக்கோஸ் அடிஷன் ஸோ பட் தென் இது வந்து நீங்க கார்போகேட்டையான் வழியா போடுறது பெஸ்ட் ஏன்னா மார்கோவ்-நிக்கோஸ் அடிஷன் எல்லாவற்றையும் இது வந்தா வேலிட் ஆகாது ஸோ மார்கோவ்-நிக்கோஸ்னா என்னது ஹைட்ரஜன் வில் ஆட் டு மோர் ஹைட்ரஜன் கார்பன் ஸோ ஹைட்ரஜன் வில் ஆட் ஹியர் அதனால ஹைட்ரஜன் ஆட் ஆயிருக்கு ஸோ புரோமின் வந்து அதர் பிளேஸ்ல ஆட் ஆகும் ஸோ புரோமின் வந்து இந்த செகண்ட் கார்பன்ல ஆட் ஆயிருக்கு அவ்வளவுதானே ஸோ இதுதான் மேஜர் ப்ராடக்ட் இதுதான் B ஓகேவா தேங்க்யூ